ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஹனுமனுக்கு வீட்டிலேயே எப்படி பூஜை செய்வது அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் என அழைக்கப்படும் ஹனுமன் பிறந்த நாள் தான் ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. ராமரின் தீவிர பக்தரான ஹனுமன் ராமாயண காவியத்தில் முக்கிய இடத்தை பிடித்தவர். வலிமை, அறிவு, துணிச்சல், புகழ், வீரம், ஆரோக்கியம், சாதுரியம் என அனைத்தையும் தன்னுள் கொண்டவர். இவ்வளவு திறமைகள் கொண்ட ஹனுமன் மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நாளில் பிறந்தார். ஹனுமன் ஜெயந்தி அன்று ஹனுமனை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும். மேலும் ஹனுமன் ஜெயந்தியில் ஹனுமனை தவறாமல் வணங்கினால் இதுவரை சந்தித்த துன்பங்கள், தொல்லைகள் நீங்கும். ஹனுமன் ஜெயந்தி வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு தேதிகளில் கொண்டாடப்படுகிறது. தமிழ் நாட்காட்டியின்படி ஜனவரி 11ஆம் தேதி மார்கழி அமாவாசையும் மூல நட்சத்திரமும் என்பதால் அன்று ஹனுமன் ஜெயந்தி தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது. ஹனுமன் ஜெயந்தி அன்று கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் ஏற்பாடு செய்யப்படும். பால், சந்தனம், பிற புனிதமான பொருட்கள் ஹனுமனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. சில கோவில்களில் ஹனுமனை வெண்ணையால் அலங்கரித்திருப்பார்கள். மேலும் ஹனுமனுக்கு மிகவும் பிடித்த உணவான மெதுவடையால் மாலையை செய்தும் ஹனுமனை அலங்கரிப்பர். சில பக்தர்கள் வீட்டிலேயே ஹனுமனுக்கு பூஜை செய்து பிரார்த்தனைகளை செய்வார்கள். அப்படி பூஜை செய்யும் போது ஹனுமனுக்கு இனிப்புகள், பழங்கள் மற்றும் மெதுவடை ஆகியவற்றை படைப்பார்கள். அதோடு ஹனுமனை பூஜிக்கும் போது அவருக்கான ஸ்லோகங்கள், மந்திரங்கள் மற்றும் ஹனுமன் சாலிசா போன்ற அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாடல்களையும் பாடுவார்கள். ஹனுமன் சிவபெருமானின் ஆசீர்வாதத்துடன் அஞ்சனை தேவி மற்றும் கேசரி ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர். சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெற இந்த தம்பதிகள் சிவனை எண்ணி தவம் மேற்கொண்டனர். சிவபெருமானின் ஆசீர்வாதங்களை சுமந்து வந்ததால் ஹனுமன் வாயுபுத்திரன் என அழைக்கப்படுகிறார். அதோடு ஹனுமன் சிவபெருமானின் 11வது அவதாரம் எனவும் நம்பப்படுகிறது. இருப்பினும் மாருதி, ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படும் ஹனுமன் ஸ்ரீராமரின் தீவிர பக்தர் என்று போற்றப்படுகிறார். இலங்கையில் அரக்கர்களின் மன்னரான ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்ட சீதையை மீட்பதில் ஹனுமனும் முக்கிய பங்கு வகித்தார். சுவாரஸ்யமாக, ஹனுமன் ஒரு சிரஞ்சீவி, அதாவது அழிக்க முடியாதவர். இன்றும் இவர் இருக்கிறார். தெய்வீக சக்தியால் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டவர்கள் ஹனுமனின் இருப்பையும் உணர்கிறார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.